ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சைட்லேயே முத்தழகு ஸ்வேதா மூலயமா அஞ்சலி மீனாட்சிக்கு வடகத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் ஸ்வேதா முத்தழகுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி மீனாட்சி எப்படி பார்த்தாலும் அஞ்சலியோட குழந்தை தான், அதனால அவங்களுக்கு தான் அவன் மேலே அதிகமான உரிமை இருக்குது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படினாலும் மீனாட்சி நீங்கள் இல்லைனாலும் இங்கே நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுக்காகவாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்க ட்ரை பண்ணி மனசை தேத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ஸ்வேதா முன்னாடி வச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால கொஞ்ச நேரம் கூட மீனாட்சியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களாவே பேசிக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே, நீ எதுக்காக முத்தழகு கவலைப்படுற, மீனாட்சி எப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சலியோட பொண்ணு தானே, அஞ்சலி தானே மீனாட்சிக்கு அம்மா, அதனால அவங்க மீனாட்சிக்கு தேவையான மத்தது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, நீ எதுக்காக தேவையில்லாம மீனாட்சியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க, கண்டிப்பா அவளுக்கு எதுவுமே ஆகாது, அவ ரொம்பவே நல்லபடியா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சு பார்த்தாலும் இன்னொரு பக்கமும் நம்ம எதுக்காக மீனாட்சி மேல இவ்வளோ பாசத்தை பொழியிறோன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இந்த பாசம் தாய் பாசம் மாதிரி இருக்கே, உண்மையாவே நான் மீனாட்சியை என்னோட பொண்ணு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் ஒருவேளை என்னால மீனாட்சி இல்லாம இருக்க முடியல போல, இதுக்கப்புறமாவது நான் மீனாட்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ட்ரை பண்ணணும், அப்படி இல்லைன்னா வருத்தப்பட போறது நானா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு நம்ம இதை பத்தி யோசிக்காம இருக்காதான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பூமி அவங்களுக்காக எடுத்துக்கெடுத்த துணி எல்லாத்தையுமே ட்ரையல் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே பெட்டியில எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏலகிரி போறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பூமி அமுதன் கிட்ட இந்த மாதிரி முத்தலுக்கு போக போக மீனாட்சி கிட்ட ரொம்பவே அட்டாச் ஆகிறதா நினைச்சிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட பேசிட்டு இருக்கா. ஆனா அமுதனும் ஸ்வேதா எப்படி முத்தலுக்கு ஆறுதல் சொன்னாங்களோ அதே மாதிரியே பூமிக்குமே ஆறுதல் சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கமும் அஞ்சலி மீனாட்சிக்காக வடகத்தாய் தேடி நிறைய இடத்த அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான நேரத்துல வடகத்தாய் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அதனால இதை பாக்குற ரெஜினாவும் அஞ்சலி கிட்ட ரொம்பவே கோவமா, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, தேவையில்லாம நீ உன்னோட ஈகோ விஷயத்துல அந்த குழந்தையோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்கான்னு உனக்கு எப்பதான் புரிய போதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பால் இல்லாம எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான கண்டிஷனுக்கு போயிட்டு வந்துச்சுன்றது உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? அது மட்டும் இல்லாம நான் நடந்த விஷயத்தை வச்சு அன்னைக்கே அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு கூட நினைச்சிட்டேன். ஆனா எப்படியோ நம்மளோட அதிர்ஷ்டம் அந்த குழந்தை உயிரோட இருக்கு, ஆனா நீயே இப்ப அந்த குழந்தைய கொண்டுடுவ போலயே அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே இதை கேட்டு அஞ்சலியோ, அம்மா தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க, என்னால கண்டிப்பா மீனாட்சி கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியாது, அவ இல்லாம இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு பக்கம் மீனாட்சியோட நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறது எனக்கும் சரிந்தா படுது. பட் இருந்தாலும் என்னால அதை முழுசா ஏத்துக்க முடியல. ஏன்னா எப்படி அந்த முத்தலுக்கு என்கிட்ட இருந்து பூமியை முழுசா பறிச்சாலோ அதே மாதிரியே மீனாட்சியுமே என்கிட்ட இருந்து பறிச்சிருவாளோன்ற பயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் என்னால கொஞ்சம் கூட மீனாட்சிய முத்தலுக்கு கிட்ட கொடுக்க மனசே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா, தயவு செஞ்சு நீ உனக்காக மட்டும் யோசிக்காம அந்த குழந்தைக்காக யோசிப்பாரு. அந்த குழந்தை உனக்கு உயிரோட இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உன்னால பூமி கூட சேர முடியும். அது மட்டும் இல்லாம பூமியையும் முத்தலகையும் பிரிக்க முடியும். உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரினா அது அந்த குழந்தை மட்டும்தான். அதனால நீ அந்த குழந்தையோட உயிரோட இப்ப நீ விளையாண்டுட்டு இருக்கன்றத புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி ரெஜினா சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமா வீட்டுக்கு வந்த அஞ்சலியும் ரொம்பவே சோகமா என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க வந்து ஸ்வேதாவும் ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க. அஞ்சலி கிட்ட, என்ன அஞ்சலி உங்களுக்கு வடகத்தாயில கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அஞ்சலி ரொம்பவே கோவமா ஸ்வேதா கிட்ட, இல்ல இன்னும் எனக்கு கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் எனக்கு என்னமே வடகத்தாய் கிடைக்கல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கோவத்தை ஸ்வேதா கிட்ட காட்ட, உடனே ஸ்வேதாவோ அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம, அப்பனா நாங்க ஏலகிரி கிளம்புனதுக்கு அப்புறமா மீனாட்சியோட நிலைமை தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அஞ்சலியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஸ்வர்ணமும் பேச்சியும் வந்து என்னாச்சு ஸ்வேதான்னு சொல்லி கேட்க, உடனே ஸ்வேதா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேட்டுக்கிட்டையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே மீனாட்சி பாலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா, அது மட்டும் இல்லாம அவ அவ்வளோ பெரிய டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்தது என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டரா நான் சொல்றேன் அது மிராக்கல் தான். அதே மிராக்கல் மறுபடியும் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு சரியான நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட, இப்ப நீங்க என்னதான் அஞ்சலி பண்ண போறீங்க, ஒண்ணு மீனாட்சிக்கு தாய்ப்பால் சரியான நேரத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே எங்க கிட்ட காட்டுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க ஏலகிரி போகும்போது மீனாட்சியை எங்க கூட கூட்டிட்டு போறோம், முத்தலகு அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அஞ்சலியும் என்னால என் பொண்ணை கண்டிப்பா அந்த முத்தலகு கிட்ட அனுப்பவே முடியாது, என்னால என் பொண்ணுக்கு தேவையான தாய்ப்பாலை சீக்கிரமாவே அரேஞ்ச் பண்ண முடியும், அதனால அவளை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்ல, அவளோட அம்மா நான் இருக்கேன், அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணம், ஆமா இதுக்கு முன்னாடியே நீ அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட லட்சணம் எங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவ பசியில அவ மயங்கிய விழுந்திருந்திருக்கா, உனக்கு தெரியுதா இல்லையா, உன்னால கண்டிப்பா மீனாட்சிய நல்லபடியா பாத்துக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு தேவையான எதையுமே உன்னால தர முடியாது, ஏன்னா அவளுக்கு தேவையானது எல்லாமே முத்தலகு கிட்ட தான் இருக்கு, அவதான் அந்த குழந்தைக்கு தேவையான பசியையும் போக்குற அதே மாதிரி அன்பும் காட்டுறா ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம கோவத்தோட அவங்களோட பொறுமை எழுந்து போது நிறுத்துங்க, என்னோட குழந்தை விஷயத்தில் தலையிட நீங்க யாரு, அது மட்டும் இல்லாம என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு யாரு எனக்கு பாடம் கத்து தர தேவையில்லை, அவ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி
என்னோட பொண்ணாதான் இருப்பாளே தவிர அந்த முத்தழகுக்காக அவ ஒரு நாளும் இருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம அந்த முத்தழகு கிட்ட என்னோட பொண்ணை என்னால ஒப்படைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆத்திரத்துல ரொம்பவே மோசமா பேசிட்ட. அப்போ இதை கேட்டுட்டு அங்க இருந்த ஸ்வர்ணமும் சரி ஸ்வேதாவும் சரி செம்மையா ஷாக் ஆக அங்க இருந்த பேச்சியும் ரொம்பவே கோபத்தோட அஞ்சலி கிட்ட வந்து அஞ்சலியோட கணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, ஒரு குழந்தை உயிரோட இருந்தாலும் செத்தாலும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்றியே, கண்டிப்பா உனக்கு மீனாட்சியோட அம்மாவா இருக்க தகுதியே கிடையாது. அதனால இதுக்கப்புறமாவும் மீனாட்சி எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட, ஸ்வேதா நீங்க ஏலகிரி போகும்போது மீனாட்சியுமே தூக்கிட்டு போங்க. முத்தலுக்கு கண்டிப்பா இந்த அஞ்சலியை விட மீனாட்சியை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான்னு எனக்கும் தெரியும், இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து செம்மையா மறைக்க. ஆனா அப்ப கூட அடி வாங்கிட்டு கொஞ்சம் கூட திருந்தாத அஞ்சலி மறுபடியுமே பேச்சுக்கிட்ட, நீங்க பாத்தீங்களா மறுபடியும் என்கிட்ட இருந்து என்னோட மீனாட்சியை பிரிக்கணும்னே பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த முத்தலக மட்டும் தான் பிடிச்சிருக்கு, அவ மட்டும் தான் உங்களோட மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா நீங்க தானே அந்த முத்தலக பார்த்து பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த முத்தலகோ ரொம்பவே அப்பாவித்தனமா இருக்கிற மாதிரி எல்லாருமே நடிச்சு நம்ப வச்சது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து ஒரேடியா என்னோட பூமியை பறிச்சது மட்டும் இல்லாம இப்ப மறுபடியுமே பிளான் போட்டு உங்க எல்லார் மூலயமாவும் என்னோட மீனாட்சியை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு மேலையும் பழி போறது மட்டும் இல்லாம பேச்சியும் முத்தலகோட பிளானுக்கு துணை போக்குற மாதிரி பேசுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு பேச்சு ரொம்ப வெக்கோவமா அவங்க கிட்ட, நீ வரம்பு மீறி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியோ, நான் உண்மையை சொல்றேன் அதுதானே உங்களுக்கு இப்ப உறுத்துது அப்படின்னு சொல்ல. உடனே ஸ்வர்ணம் மறுபடியுமே அஞ்சலியை திட்டத்துக்காக போக, உடனே இதை சரியான நேரத்துல தடுத்த ரெஜினாவும் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, என்னதான் அஞ்சலி இதுக்கு முன்னாடி மீனாட்சியை பத்தி பேசுனது தப்புன்னு நானே ஒத்துக்கிட்டாலும் கண்டிப்பா இப்ப நீங்க பண்றது தப்புதான். ஏன்னா இவ தான் மீனாட்சியோட அம்மானு உங்களுக்கே தெரியும். அதனால இவ கிட்ட இருந்து நீங்க மீனாட்சியை பிரிச்சு அந்த முத்தலுக்கு கிட்ட கொடுத்து வர்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் உங்களோட பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வேற யார்கிட்டயாவது கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஏன் பண்ணுக்கும் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு பேச்சியை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்பனா மீனாட்சி கூட சேர்ந்து இந்த அஞ்சலியையுமே ஏலகிரிக்கு ட்ரிப்புக்காக போக சொல்லுங்க. அவளும் மீனாட்சி கூட இருந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி மீனாட்சிக்கு தேவையானது எல்லாத்தையுமே முத்தலுக்கும் பண்ணுவா. போதுமா, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவோ என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது அஞ்சலியோ மனசுக்குள்ளேயே, பரவாயில்லையே நம்ம யோசிச்சதை விட இப்ப நடக்கிறது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நம்ம ஏலகிரி ட்ரிப்புக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முத்தலகையும் பூமியையும் ஒரேடியா பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, நமக்கு உதவி செய்ய நம்மளோட அம்மாவும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு உடனடியா பேச்சுக்கிட்ட, நான் இவங்க கூட சேர்ந்து ஏலகிரி ட்ரிப்புக்கு மீனாட்சியோட போகணும்னா என் கூட என்னோட அம்மாவும் வருவாங்க, ஏன்னா எனக்கான சப்போர்ட்டிவான ஆளு என் கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல. உடனே இது கேட்ட பேச்சியும் ஸ்வேதாவை திரும்பி பார்த்து, ஸ்வேதா அஞ்சலியும் ரெஜினாவும் உங்க கூட வரதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய சொல்லி பூமிகிட்டையும் அமுதன்கிட்டையும் சொல்லிடு. இந்த முடிவை நான் எடுத்ததா அவங்க கிட்ட சொல்லு, அவங்க இதுல கண்டிப்பா நான் எதுக்காக இந்த முடிவை எடுத்தேன்றதை புரிஞ்சுப்பாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த உடனடியா போய் முத்தலகு கிட்ட சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்த கேட்ட முத்தலகு ஒரு பக்கம் மீனாட்சி தான் கூட வரதை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் அஞ்சலியும் ரெஜினாவுமே மீனாட்சியோட சேர்ந்து வரதை நினைச்சிட்டு சங்கடமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்வேதா போன்ல அமுதன் கிட்டயும் பூமி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல அவங்களுமே அதே மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இது பேச்சோட முடிவுன்றனால அவங்களால இந்த முடிவை எதிர்க்க முடியாம எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கமும் ஹாஸ்பிட்டல்ல உண்மையை தெரிஞ்ச தனமும் ரொம்பவே கோவமா டாக்டர் கிட்ட, நான் எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்ல போறேன், நீங்க ரொம்ப பெரிய பாவத்தை செஞ்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா கிட்ட இருந்து அவளோட குழந்தையே பறிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நீங்களா டாக்டரா இருக்க தகுதியே இல்லாதவங்க, இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்களை சும்மாவே விட போறதில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்த டாக்டரும் ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு பக்கம் என்னடானா ஏலகிரி ட்ரிப்பில் வச்சு அஞ்சலி முத்தலகியும் பூமியையும் ஒரேடியா பிரிக்கிறதுக்காக செம்ம பெரிய சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவியா அவங்களோட அம்மா ரெஜினாவுமே அவங்க கூட போக போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்ச தனமும் இந்த உண்மையை எல்லாத்தையுமே முத்தலுக்கு கிட்டயும் பூமி கிட்டயும் சொல்ல போறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. தனோ நிஜமாவே முத்தலுக்கு கிட்டயும் பூமி கிட்டயும் எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களோட பையன் சரவணனோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே எல்லா உண்மையுமே மறைச்சிருவாங்களா. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க உண்மையை சொல்றதாவே இருந்தாலும் அதுக்குள்ள முத்தலகு பூமியும் எல்லாருக்கூடயுமே சேர்ந்து ஏலகிரி ட்ரிப்புக்கு போயிட்டாங்கன்னா அடுத்து தனம் என்னதான் பண்ணுவாங்க, அடுத்து தனம் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்கள தடுத்து நிறுத்த டாக்டர் என்னதான் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.